அவன் பொண்டாட்டிக்கு பணம் வேணும்னா அவன் சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியதானே? என் பணத்தை திருடி எடுத்துட்டு போய் தான் கொடுப்பானா? அண்ணே, அண்ணே ஏதோ தப்பு நடந்திருக்கு போல இருக்குண்ணே. என் தம்பி அப்படிப்பட்ட ஆள் இல்லண்ணே. இங்க பாரு, பணம் காணும்னு தெரிஞ்சதும் நீ சொல்ற மாதிரி தான் நானும் நினைச்சேன். நான் பணத்தை வச்சத உன் தம்பி சோழ ஒண்டி தான் பார்த்தான். இவரு ஆபீஸ்ல சுத்தி வச்சிருக்கிற கேமரா பார்த்திருந்தா உண்மையை எப்போ கண்டுபிடிச்சிக்கலாம். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில தான்ப்பா அவனை கூப்பிட்டு விசாரிச்சேன். அவன் என்னன்னா நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி சாதிச்சான். சரி, அப்பவும் நான் அவனை நம்பினேன். வேற யார் இந்த வேலையை பண்ணிருப்பாங்களோன்னு செக் பண்ணலான்னு கேமராவை பார்த்தா உன் தம்பி தான் திருடியா இருக்கான். அத பணத்தை வண்டி வாங்க தாண்டா வச்சுக்கிறேன்னு சொல்லிதான் வச்சேனே. நான் அந்த பக்கம் போனதும் பணத்தை தூக்கிட்டாயா. அவனுக்கு பார்த்து பார்த்து நல்லது பண்ற எனக்கே அவன் துரோகம் பண்ணிட்டானே. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு இல்ல, அவனை அப்படியே போலீஸ பிடிச்சு கொடுத்துட்டேன். ஐயோ அண்ணா, அவெல்லாம் ஜெயில இருக்க வேண்டியதாயா. அண்ணா 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 என்ன போலீஸ் எல்லாம் சொல்றீங்க? போலீஸ் எல்லாம் வேண்டாண்ணே. போலீஸ் வேணாமா? என் பணம் 5 லட்சத்தை திண்டிக்கிறான். அவனை போலீஸ்ல பிடிச்சு விடாம கூப்பிட்டு வச்சு பேசி நிற்ப நினைச்சிருக்கியா? இப்பதான் அவனை அச்சே ஈத்துட்டு போறாங்க. அண்ணா, இங்க பார், நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. எனக்கு என் 5 லட்ச ரூபாய் பணம் வந்தே ஆகணும். எதுக்குண்ணே போலீஸ் வைக்கலாம் போனீங்க? நாமளே பேசி தீர்த்துக்கலாம்ல. பிரச்சனையை பேசி முடியறதுக்கு உன் தம்பி நான் வாட்டியா தப்புன்றான். அவனை பல தடவை மன்னிச்சாச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாண்டி கடை ஆரம்பிக்கிறான்னு என்கிட்ட வந்து நின்னான். நான் சொல்லல 60,000